அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளாவிய அந்த வகையிலே இன்னமும் ஒருங்கிணைந்த கல்வி தேவைப்படுகிறது. இன்னமும் வாழ்வியலை மேம்படுத்தக்கூடிய கல்வி தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவை இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைய இதழ் பொன்கதிரேசன் அவர்கள் ஒரு கல்வி கூட்டத்தை சான்றோர் அப்படிங்கிறது அந்தந்த பள்ளிக்கு அதிகாரம் கொண்டு வந்தது அதுக்கெல்லாம் காரணம் நான் ஆய்வுக்கு போகும்போது ஆசிரியர் நாடி செல்வாயே நில்லா உலகில் நிலைத்த சுகம் நீண்டு வளரும் நிச்சயமே என்று சொல்லி தலைமையாளர்களை மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டலோடு நன்றி ஐயா அவர்களை வணங்கும் விதமாக நடனம் நம்முடைய மாணவி பரதநாட்டியம் போடலாம் போடுங்க. ஐயாவுடைய வருகைக்காக காத்திருந்து அவர்கள் இன்று சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியை தந்திருக்கிறார்கள். உற்சாகமான கைகளை தட்டி சிறப்பிக்குமாறு மிகச்சிறந்த கலை நிகழ்ச்சிகள் 10க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை அமைத்திருந்தோம். இருந்த போதிலும் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மற்றும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் உட்பட மேடையிலே இருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் பங்கேற்பாளர்களையும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆகியோர் 3% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தி அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூல் இருந்து இவங்களெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எடுக்கணும்னு டிஆர்பியில தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்படி அனைவருக்கும் தனி இடஒதுக்கீடு. இப்ப நாங்க மருத்துவமனை முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பிரிவை ஏற்படுத்தியிருக்கிறோம். இப்படி அனைத்து சலுகைகளையும் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு கூட்டத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி தொடர்ந்து 2 வருடங்களாக நான் தான் நியூ டெல்லிக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறேன். தொடர்ந்து 2 வருடங்களாக நம்முடைய முதலமைச்சர் அறிவுறுத்தலை ஏற்று 2 வருடங்களாக நான் போய் அந்த கூட்டத்துக்கு அமரும்போது உள்ளபடியே அங்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு துறை சார்ந்த உயரதிகாரிகள் இதை சொல்வார். சிறப்பு வாய்ந்த ஏதோ ஒரு திறன் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மாற்று திறனுடையவர்கள் என்று உங்களுக்கு பெயர் வைத்தார். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாற்று ஆட்சியில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வழியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய மாநில உறுப்பினர்கள் சொன்னது போல அந்த வரிசையில் நம்முடைய ஆட்சி வந்தபோதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இன்னைக்கு நியமன பொறுப்புகளை வழங்கிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். இது எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமான உதவிகள் வாகனங்களை வழங்கிய ஒரு சிறந்த அரசியல் அதிகாரி நம்முடைய மாநில உறுப்பினர் கே.ஆர். அவர்கள்